ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சவிதா கிருஷ்ணராஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். அது வந்து ஹோம்மேட் குர்குரே. அதுக்கு தேவையான பொருட்கள்: அவுல், கடலை மாவு, கார்ன்ஃப்ளோர், சால்ட், எண்ணெய், பெரும் மிளகாத்தூள், சாட் மசாலா. ஸோ முதல்ல வந்து ஒரு பேனில் வந்து நம்ம தண்ணி வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் வார்ம் வாட்டர் வச்சுட்டு கலந்துக்கலாம். இப்போ பேன் வச்சுட்டு நம்ம பேனில் வந்து நம்ம வந்து ஒரு 2.5 கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் வார்ம் ஆயின்னு இருக்குது. இப்போ நம்ம வந்து அவுல் எடுத்தோம் இல்லையா, அவுல் வந்து நம்ம ஃப்ரை பண்ணக்கூடாது, ஒன்றும் இல்லை. இது வந்து அப்படியே டைரெக்டாக மிக்சியில் போட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கணும் இந்த அவுலை. ஸோ இது வந்து இந்த அவுல் வந்து கெட்டி அவுல் கிடையாது, நார்மல் அவுல் தான். ஸோ நார்மல் அவுல் எடுத்துகிட்டு இதை வந்து மிக்சியில் போட்டு ஒரு பொடி பண்ணி நம்ம வச்சுன்னு இருக்கோம். இப்போ வார்ம் ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம கொஞ்சம் இந்த தண்ணிக்கு தேவையான சால்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம இப்போ தண்ணி கொதி வந்துடுச்சு. நம்ம வந்து சிம்மில் பண்ணிவிட்டு இதில் வந்து இதை சிம்மு பண்ணிவிட்டு இப்போ வந்து அவுல் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கிற அவுல் வந்து இதெல்லாம் ஆட் பண்ணுறேன். இதோடையே வந்துட்டு கடலை மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கடலை மாவு ஒரு 1/2 கப்பு, கார்ன்ஃப்ளோர் ஒரு 1/2 கப்பு போட்டு இதை வந்து நல்லா கிண்டிடணும் நம்ம. ஸோ இப்போ வந்து நம்ம சுடு தண்ணிலேயே நம்ம இந்த மாவெல்லாம் போட்டு வார்ம் வாட்டரில் போட்டு நிதானமாக இந்த மாதிரி இது கலந்துக்கோங்க. ஸோ இதை வந்து இந்த மாதிரி பேஸ்ட் ஆகிடும். நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி தான் பிசைஞ்சிக்கணும். கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு இதை வந்து இப்படி எடுக்கலாம். கொஞ்சம் அப்புறம் ஆற விட்டுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் ஆறட்டும். ஆறினப்புறம் நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் ஆறட்டும். இதை வந்து இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டோம். ஸோ வெளியில் நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க பசங்களுக்கு, அதுக்கு பதிலாக நீங்கள் வீட்டில் வந்து இதை வந்து செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இது ஹெல்த்தியாகவும் இருக்கும், பசங்களுக்கு விரும்பியும் சாப்பிடுவாங்க. ஸோ ஈஸியாகவும் நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் இதை நம்ம செஞ்சிடலாம். ஸோ அவ்வளோதாங்க. இந்த மாதிரி வந்து நம்ம வந்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கணும். ஸோ 3மே வந்து நம்ம பிசைஞ்சியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம குர்குரே மாதிரி நம்ம வந்து எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த ஷேப்பில் போட்டுக்கிறதுக்கு முன்னால் இதை பாருங்கள், எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நான் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா டீப் ஃப்ரை பண்ணிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது முறுமுறுன்னுட்டு. ஸோ இது வந்து இந்த மாதிரி சின்னதாக எடுத்துக்கலாம். அதை வந்து நம்ம வீட்டில் அதே மாதிரி நம்ம பண்ணி கொடுத்தோன்னா விரும்பி சாப்பிடுவாங்கன்றதுனால நான் குர்குரே மாதிரி நான் பண்ணுறேன். ஸோ இதில் அவுல் இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், பண்ணுறதுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம உருட்டி வச்சுக்கலாம். இதில் அவுல் கடலை மாவு இருக்கிறதுனால உங்களுக்கு கார்ன்ஃப்ளோரு எல்லாமே இருக்கிறதுனால உங்களுக்கு உடையாது. நீங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், மாவு சாஃப்டாக வரும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் நான் பண்ணி வச்சுன்னு இருக்கேன். இப்போ நம்ம வந்து இதை வந்து டீப் ஃப்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கும்னுட்டு. ஸோ டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாயை எடுத்துகிட்டு ஸ்டவ் காயறதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் நம்ம பண்ணி வச்சுக்கலாம் இதை. ஸோ இப்போ சூடாயிடுச்சு. இப்போ இந்த எண்ணெயில் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கிறது வந்து நம்ம எடுத்து இதில் நம்ம போடலாம். ஸோ பாருங்கள், ஸோ இப்போ இதெல்லாம் வெந்துடுச்சு குர்குரே எல்லாமே.
ஸோ நான் குர்குரேன்னு தான் இதுக்கு பேர் வச்சுருக்கோம், அதனால் நான் குர்குரியே சொல்கிறேன். இதை பாருங்கள், எடுத்துட்டோம் நம்ம. நம்ம இது கூட வந்து கொஞ்சம் சாட் மசாலாவும் கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணுறோம், காரத்துக்காக ஆட் பண்ணுறோம். இதை ஆட் பண்ணி நம்ம சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ ஹெல்த்தியான ஹோம்மேட் குர்குரே வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.